துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்த வாரம் முழுவதுமே துலா ராசி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே அமைகிறது. இருந்த போதிலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய தாய் அல்லது தந்தையினருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் நீச்சத்தில் இருப்பதனால் உங்களுடைய தாய் அல்லது தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த வாரம் முழுவதுமே மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவது என்பது பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதுநாள் வரையில் கடன் தொல்லையிலிருந்து துலா ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான விடுதலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய தாய் தந்தையினருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் நல கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளினால் மனக்கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்கள் 7.5 சனி பிடியில் இருப்பதனாலும் உங்களுடைய ஜென்மத்திலேயே சூரியன் சனி ராகு இருப்பதனாலும் நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள்கள் களவு போக நேரிடலாம். இது குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் பொருந்தும். துலா ராசியில் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் பிரயாணம் செல்லும் பொழுதோ அல்லது நீங்கள் பேருந்துகளில் செல்லும் பொழுதோ உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். துலா ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம் என்று தான் சொல்ல வேண்டும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதோ அல்லது பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதோ, நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் ஒன்று சேர்வது இந்த வாரத்தில் நிகழக்கூடும். மனதிற்கு சந்தோஷமான வாரமாகவே துலா ராசி நேயர்களுக்கு அமைகிறது. துலா ராசி நேயர்கள் பரிகாரமாக விசாக நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அர்ச்சனை செய்வது மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்ததாகும். துலா ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் பணத்தினால் கஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது மற்றும் தொழில், உத்தியோகம், போக்குவரத்துகள் அனைத்துமே இவர்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் வாரமாக இருக்கும். துலா ராசி நேயர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம் என்று சொல்லலாம்.